சரிங்க நிமலன். இப்போ இது வரைக்கும் படிச்சதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு அண்ட் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? மேக் பண்ண முடியுமா முடியாதா? கோர்ஸை பத்தி எனக்கு அப்படியே ஒரு ஃபீட்பேக் கொடுங்க பார்ப்போம். ஓகே. இப்ப உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணது, லைக் வேற கோர்சஸ் அட்டன் பண்ணது, இல்ல இந்த ட்ரேடிங் டிப்ஸ் வாங்கி பண்ணது எல்லாம் பண்ணேன். பட் என்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்றோமோ, நம்ம கையில ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அப்போதான் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், அப்போதான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, நம்ம பண்றத என்னதான் இருந்தாலும் மத்தவங்க பண்றத வாங்கி நம்ம பண்ணா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, இந்த எண்ட் மணி தான். பட் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் நம்ம கையில இருந்தாதான் ஓகே, நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஃபீலிங் இருக்கும். மத்த இதெல்லாம் லாங் ரன் வராது. நான் மத்ததெல்லாம் பார்க்கும் போது சரி ஓகே வந்துச்சு, என்னதான் அவன் கொடுத்தாலும் எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருந்துச்சு. லைக் RSI யூஸ் பண்றாங்க, இதை யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்றது, VWAP யூஸ் பண்றது. சரி ஓகே, எல்லாம் பார்த்தா இதை யூஸ் பண்ணலாமா இல்ல அதை யூஸ் பண்ணலாமா, சில டைம் அதை யூஸ் பண்ணா பெட்டர் ரிசல்ட் வருது, யூஸ் பண்ணா பெட்டர் ரிசல்ட் வருது அப்படின்றதா இருந்துச்சு. சரி ஓகே, உங்கள்கிட்ட அந்த 3வது நாள் இல்ல 2வது நாளே சரி ஓகே இது ஒர்த்து தான், இதுதான் ஓகே, நம்ம அவங்கள்ட்ட வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு ஓகே இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை கத்துக்கிட்ட பிறகுதான் நம்ம மத்ததை ரீச் அவுட் பண்ணணும், மத்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சரி ஓகே வேற எதுவுமே தேவையில்லை, இந்த பேசிக் இருந்தாலே நம்ம ஈஸியா லைக் சிம்பிளா ஓகே. என்னன்னா மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தானா, ஓகே காம்ப்ளெக்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட அட்டன் பண்ண பிறகுதான் தெரிஞ்சிச்சு ஓகே ஃபேர்லி சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் பிளெயின் சைட்ல நம்ம சிம்பிளா பார்த்தாலே அதுல சிம்பிளா எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற எடுக்க முடியும். ஆமா சார், ஆமா. இதுக்கு முன்னாடி இப்ப உங்கள்ட்ட காமிச்ச மாதிரி இதுக்கு முன்னாடி நான் உட்காந்து யாரும் பண்ணு லைக் எல்லாம் ஓகே வந்துருவாங்க, சொல்லுவாங்க, போயிருவாங்க. ஓகே ஒரு வாரம் டைம் கொடுத்து எனக்கு இவ்வளவு நீ பண்ணு அப்படின்ட்டு நீங்க சொல்லி கொடுத்துட்டு நீங்க பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள்ல நீங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தா கூட நான் மறந்து போயிருந்திருக்கலாம், இல்ல பிராக்டிஸ் பண்ணாம போயிருந்திருக்கலாம். நீங்க ஒரு 5 நாள் டைம் கொடுத்து பண்ணு ஐயோ இவர் கேட்பாரு உட்காந்து இன்னும் நல்ல நம்ம பிரசன்ட் பண்ணணும், நம்ம காமிக்கணும். இந்த கிளாஸ் வந்தா ஓகே அட்லீஸ்ட் 10 எக்ஸாம்பிள் ஆச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு பண்றதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டச் இருக்கு. யாரும் அது ஒரு புஷ் இல்லைன்னா யாருமே ஸ்கூல்ல வந்தா சரி எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு புஷ் இல்லைன்னா யாருமே நம்ம பண்ண மாட்டோம், முடியாது. அது நம்ம கிட்ட தானே இருக்கு, எப்ப வேணா பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஓகே 5 மணிக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டா அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காச்சும் நான் உட்காந்து ஐயோ பண்ணணுமே அப்படின்ட்டாச்சு உட்காந்து அதெல்லாம் லைக் அப்ப உங்களை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன் போல இருக்கு. கொடுமைப்படுத்தல சார், பண்ணிதானே சார். கரெக்ட். சரி ஓகே, நல்ல விஷயம். அண்ட் சரி, இப்போ நீங்க பேசிக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பேசிக்ல அது ரொம்ப டெப்த். பேசிக் கிடையாது, டெப்த். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது டெப்த். அதுதான் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா மேக் பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? அதுதான் எனக்கு வந்துருச்சு சார். லைக் நீங்க சொன்ன மாதிரி ஓகே, நீங்க இப்போ இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவு ரிஸ்க் ரேஷியோ உங்களுக்கு கெயின் பண்ண முடியும் ஒரு ட்ரேட்லயும்? நான் லைக் எடுக்கிற ட்ரேட்ல நான் சாலிடா இருப்பேன் சார். நான் இப்போ உட்காந்து நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா என்னால ஓகே சாலிடா 1:2. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 2 ட்ரேட் எடுத்தாலும் சரி, அந்த ட்ரேட 1:2 கரெக்டா என்னால பார்த்து பிக்கப் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு. நீங்க சொல்றத பார்த்தா பொசிஷனல் ட்ரேடிங் மட்டும் தான் சொல்லி கொடுத்தனா? இல்ல சார், லைக் டே ட்ரேடிங்குமே நான் சொல்றேன். லைக் கிடைக்கல அப்படின்னா ட்ரேட் மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்றீங்க? இல்ல அக்யூரேட் ட்ரேட். ஆமா, நீங்க சொன்னீங்களே லைக் தேவையில்லாம நம்ம போய் உழுவ கூடாது, எடுக்கிற ட்ரேட நம்ம கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும்.
அத கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி வந்து நம்ம பக்காவா பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு சார். சோ உங்களுக்கு அந்த பின் பாயிண்ட் எல்லாம் எப்படின்றது லேக் இல்லாம எடுக்க முடியும், இப்போ ஃபைன் பண்ண முடியும். ஆமா சார், ஆமா சார். லைக் அதே போல உங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரேம் எல்லாம் சொல்லி நிறைய இண்டிகேட்டர் எல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணனா? இல்ல சார், 2 டைம் ஃப்ரேம் தான், 1 hour தான், லிமிட்டட் டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஆமா சார். இண்டிகேட்டர் எல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணோமா? ஒண்ணும் இல்ல சார், வெறும் கேண்டில் தான் இல்லையா? வெறும் கேண்டில். ஆமா சார். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்ல பண்ண முடியும் அப்படிதானே, இல்ல ஃபாரெக்ஸ்ல மட்டும்தானா? இப்ப நீங்க கொடுத்த கான்பிடன்ஸ்க்கு அப்புறம் ஓகே சார். நீங்க கொடுத்த கான்பிடன்ஸ்க்கு அப்புறம் ஓகே, என்னால வந்து பேலன்ஸா பண்ண முடியும் சார். லைக் ஓகே, எல்லாத்துக்கும் கான்செப்ட் இதுதான். அந்த கான்செப்டை வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹை லோ அந்த லைக் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் நம்ம வந்து இது பண்ணலாம், டிராவல் பண்ணிட்டு போகலாம். சூப்பர். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் சார். இப்போ நீங்க வந்து பண்ண வேண்டிய வேலை என்ன? நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து 0.1 லாட்ல வச்சு நம்ம வந்து 0.01 அந்த லாட்ல வச்சு ஆமா சிம்பிள் குவான்டிட்டில வச்சு ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டு லைக் பேஸ்ட் ஆன் லைக் அந்த ஒரு மாசம் கரெக்டா வரும். லைக் ரியல் லைஃப் ரியல் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். கண்டிப்பா அதை நான் பார்த்துட்டு தான் ஃபைனலா நீங்க என்ன பண்றீங்க, எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க எமோஷன் லெவல்ல அப்படின்றது. ஏன்னா இப்போ லைவா நீங்க பண்ண வரைக்கும் எமோஷன் லெவல்ல பக்கா தான். ஓகே ஓகே சார். ஓகே, கிரிப் உங்களுக்கு இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்களே உங்களுக்கு போட்டுட்டு கரெக்டா பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்க. இப்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணி பண்ணும்போது தான் இன்னும் எந்த அளவுக்கு நீங்க கிரிப்போட இருக்கீங்கன்றது எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா தெரிய வரும். ஓகே சார். ஓகே, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே சார். ஓகே, நீங்க ரெடி ஆயிட்டீங்க. மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது சில பேருக்கு ஃபியர் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, இல்லையா? அதனால அதை நீங்க மினிமம் குவான்டிட்டில போட்டு பண்ணுங்க. ஒரே ஒரு ஷேர் வாங்கி நீங்க பண்ணீங்கனாலும் அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல்ல பண்றீங்க, எவ்வளவு அவுட்புட் எடுக்கிறீங்கன்றதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரெடி பண்ணி எனக்கு 1 month ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோ ட்ரேடர் நீங்க. இப்பவே நீங்க ப்ரோ ட்ரேடர் தான், மாசான ப்ரோ ட்ரேடர் தான் நீங்க. கண்டிப்பா சார், உங்க பிசினஸ்ல கண்டிப்பா வரும் சார். கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, நான் ஃபர்தரா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்றேன். ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு ஃபர்தர் வேற ஏதாவது உங்களுக்கு क्वेश्चंस அண்ட் டவுட்ஸ் இருக்கா? ஒன்னும் இல்ல சார். லைக் ஓகே தான், நீங்க அடுத்த கிளாஸ் ஏதாச்சும் சொல்லுங்க, ஜாயின் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். சூப்பருங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு அடுத்ததா எதுவும் தேவையில்லை, இதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பிசினஸ் எல்லாம் பண்ணல, நீங்க வந்து பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும்ன்றதுதான் என்னோட நோக்கம். ஓகே சார். ஓகே, நீங்க ஏர்ன் பண்ணணும்ன்றது அந்த லெவலுக்கு நான் உங்களை ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லை. எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா க்ரோ வந்துட போகுது. ஆமா ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரி குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே இருக்கலாம். இதுக்கப்புறமா பண்ணணும்னு நினைக்காதீங்க. நினைச்சீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க ஃபிளாப் ஆயிடுவீங்க. ஓகே சார். ஓகே சார். இருக்கிற மெத்தட கரெக்டா யூஸ் பண்ணிட்டு அதோட டிராவல் பண்ணுங்க, அது போதும். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு 1:1 1:1.5 அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா, ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா எவ்வளவு ரேஞ்ச் வரும் நமக்கு? 1:4 சொல்லிருக்கேன். 1:2 போதும். அது நீங்க கன்சிஸ்டன்சியா வந்துட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா உங்களுக்கான ரேஞ்ச் எவ்வளவு தூரம் போகும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஆமா சார். ஆமா ஆமா, அதுதான் நமக்கு தேவை. சோ இந்த அக்யூரசி மட்டும் நம்ம பிராக்டிகலா எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க ரெடி ஆயிடுங்க. மத்ததெல்லாம் பார்ப்போம். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இருக்கா? வேற எதுவும் இல்ல சார், ஆல் குட் தான் சார். சூப்பருங்க. பண்ணுங்க. ஓகே சார். 1 month உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஓகே சார். எந்த அளவு ரிசல்ட்டோட வரீங்கன்னு. ஆல்ரெடி ஒருத்தர் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமோடிட்டி மார்க்கெட்ல பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 70,000 50,000 இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. 1 monthல ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஓகே, அதை விட அதிகமா எதிர்பார்க்கறேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கீங்க, அதனால சூப்பர். ஓகே சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.